வணக்கம் நண்பர்களே. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இது வரைக்குமே நிறைய பேருக்கு நிறைய சங்கடங்கள் சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை. எதிரிகள் விஷயத்துல சரி, போட்டி பொறாம சந்திச்சிருப்பீங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையிலையும் நிறைய தம்பதிகள் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை. கெட்டவன் கெட்டுட்டா கிட்டிடு ராஜயோகம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலத்துல விபரீத ராஜயோகம் பெற போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்துல எந்த மாதிரியான பலனை சிம்மராசி அன்புகள் பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி, சிம்மராசி அன்புகள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை நீங்க பெறுவீங்க, இது நம்ம சுருக்கமான முறையில பாத்துடலாம். சிம்மராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் தான். சிங்கத்தை மாதிரியான அடையாளம் கொண்டவங்க தான் சிம்மராசிக்காரங்க. பொதுவாக சிங்கத்தை பார்த்தீங்கன்னா பசி எடுத்தாதான் சாப்பிடக்கூடியது. அந்த மாதிரிதான் சிம்மராசி அன்பர்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தனக்கான தேவை இருந்தா அதை சிறப்பாக செயலாற்றி முடிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. சிம்மராசின்னு சொல்லக்கூடியது நவகிரகமா இருக்கக்கூடிய முதன்மை கிரகமா இருக்கக்கூடிய சூரியன் பகவான் தான். இது காலப்புருஷனோட அங்கமைப்புல இதயத்தை குறிக்கக்கூடிய 2வது சரராசி. மகம் பூரம் உத்தரம் முதல் பாதத்துல பிறந்தவங்க சிம்ம ராசிக்காரங்களா கருதப்படுறாங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுடைய உடல் அமைப்பின் பார்க்குறப்ப சின்ன வயசுல ஒல்லியான தோற்றம் இருந்தாலும் காலம் போக போக உடல் பருமனாகவும் பருமனிக்கத்தை உயரம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. உருண்டையான முகம், அழகான கண்களுக்கு சொந்தக்காரங்க. இவங்க பேசுறப்ப கையையும் கண்ணையும் அசைக்காம இருக்க முடியாது. அதே மாதிரி இவங்களான கண்களுக்குன்னு ஒரு தனி அழகு அமைஞ்சிருக்கும். கண்களாலேயே பல கதைகள் பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. குண அமைப்புன்னு பார்க்குறப்ப சிம்மராசியில் பிறந்தவங்க வீரம் தைரியம் நிறைஞ்சவங்க. இறந்த இடத்துலயே எல்லாரையும் ஆட்டி வைக்கக்கூடிய அஞ்சா நெஞ்சம் கொண்டவங்கன்னு சொல்லலாம். அன்பு பண்பு மரியாதை தெய்வ பக்தி எல்லாம் உடையவங்க. சூதுவாது தெரியாம எல்லாருமே நம்பி ஏமாந்துடும் செய்வாங்க. அதே மாதிரி இவங்களை யாராவது புகழ்ந்து பேசிட்டா போதும், புகழ்ந்து பேசியே காரியம் சாதிச்சு கொள்றவங்க இவங்க வாழ்க்கையில நிறைய பேர் அமைஞ்சிருப்பாங்க. ஆனாலுமே மற்றவங்க சொல்ற பழி சொல்லுக்கெல்லாம் இவங்க செவிசாய்க்க மாட்டாங்க. விடாமுயற்சியோட பல சாதனைகளை செஞ்சு முடிக்கக்கூடியவங்க. அமைதியான தோற்றத்தை கண்டு இவங்களை ஏமாத்திட முடியாதுன்னு சொல்லலாம். வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க, ஆனா வர்ற சண்டை விட மாட்டாங்க. எதுலையுமே ஒன்று 2ல் 1 பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தனக்கு நியாயமா தோன்ற விஷயத்தை மட்டும்தான் இவங்க செய்வாங்க. நிறைய வாழ்க்கையில இவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா முன்கோபம் தான். முன்கோபப்படுறது தான் உங்க வாழ்க்கையில பெரிய தவறை செஞ்சுறீங்க. நீங்கள் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்தினாவே உங்கள் வாழ்க்கை சிறப்படையும். மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்புகள், நீங்கள் கட்டின மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் கண்களுங்காக வச்சு பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க. இருந்தாலும் சில நேரம் திருப்திகரமாக அமையறதில்லை. சொந்த பந்தங்களால் சில நேரங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய விஷயம் ஏற்பட்டுருது. சில நேரங்களில் மற்றவங்களை அடிக்காளக்கூடிய குணம் உங்களுக்கு கூடவே இருந்துறதாலேயே நிறைய கருத்து வேறுபாடு வர ஆரம்பிக்குது. இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து செயல்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பு. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களால் மனமகிழ்ச்சியை கொண்டு வர முடியும். பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே வருமான நிலை சிறப்பாக தான் இருக்குது. எதிர்பாராத வகையில் சில நேரத்தில் அதிக செலவு ஏற்படலாம். தேவைக்கேற்ற மாதிரியே பொருளாதாரம் நிறைய உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, எப்போதுமே நீங்கள் எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுருக்க பாருங்கள். கடன் வாங்குறது உங்களுக்கு இயல்பாகவே பிடிக்காது. கடன் வாங்கினாலும் அதை நியாயமாக செலுத்தின்னு தான் நினைப்பீங்க. கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கடன் பெறுறதை குறைச்சிட்டு வர பாருங்கள். புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன் யோசனை அதிகம் உடையவங்கிறதால பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளுங்கிற ஒரு திட்டத்தை நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. கடவுளுடைய பூர்ண ஆசி பெற்றவங்களாதான் சிம்மராசி அன்பர்களுடைய புத்திரர்கள் இருப்பாங்க. புத்திரர்கள் வழியில அனுகூலமான பலனை தான் நீங்கள் அடைவீங்க. தொழிலை பொறுத்த வரைக்குமே அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே கிடைச்சிருக்குது. வியாபார விஷயம் உங்களுக்கு நல்ல பேர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு. மொத்தத்தில் நீங்கள் கைராசிக்காரங்களே சொல்லலாம். கொஞ்சம் நீங்கள் மற்றவங்களுக்கு கை கட்டி நின்று வேலை செய்கிற வாய்ப்பை மட்டும் பெற மாட்டீங்க. அதற்காக முயற்சி செய்ய மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், சொந்த தொழிலாக இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குது. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னுக்கு வரக்கூடிய ராசினே சொல்லலாம். எந்த ஒரு இடத்துலையுமே முன்கோபத்தை தவிர்த்துட்டாவே போதும். சிம்மராசிக்காரங்க, நீங்கள் கொஞ்சம் காரமான உணவு அதிகமாக சாப்பிடுவீங்க. நீங்கள் எப்போதும் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாவே உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நெருப்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனை ராசி அதிபதியை கொண்டிருக்கிறதால நீங்கள் அக்னி தலங்களில் வழிபாடு செய்கிறது உங்கள் வாழ்வில் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். அப்படி ஒரு தலமாக இருக்கக்கூடியதான் திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரரை நீங்கள் தரிசனம் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை மென்மேலும் பலனடையும். தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சிம்மராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். சிம்மராசி அன்புகள், இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகள், ஒரு மூச்சை விட முடியாத அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் அடுத்தடுத்து பிரச்சனை, கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் பொருளாதார பிரச்சனையாக இருக்கட்டும், நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே முன்னாடி இருந்த காலத்தோட இப்போ படிப்படியாக உங்களுக்கு பிரச்சனை குறைய போகுது.
வியாபார விஷயத்துல இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். இனி எதுவுமே உங்களுக்கு சாதகம் தான். எதிர்பாராத வகையில அதிர்ஷ்டம் எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நேரத்துல சமயத்துக்கு ஒரு உதவிங்கிறதும் சரி, ஒரு ஆதரவுங்கிறது சரி இந்த காலத்துல கிடைக்கும். எதிரிகளை இந்த காலத்துல நீங்க சுலபமா இனம் கண்டுபிடிச்சு அதனால வெல்லக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சிம்மராசி அன்பர்கள் இது வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவு, ஒரு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை. இனி இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதம்தான். உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த ஈகோ எல்லாமே படிப்படியாக நீங்க போகுது. ராசியிலேயே சுக்கிரன் செஞ்சிருக்கிறது வாழ்க்கை துணையோட இனி ஒரு நெருக்கத்தை அதிகரிக்கும். ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்குமே சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பு தான். திருமணம் சார்ந்த விஷயம் கூட உங்களுக்கு யோகத்தை தான் தரப்போகுது. அதாவது சூரியன் சிம்ம ராசியில சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலத்துல குடும்பத்துல உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாதிரியே புதனும் வக்கரம் அடைகிறார். வாழ்க்கை துணை, மூத்த சகோதர விஷயமா இருக்கட்டும், எதிர்பாராத செலவு, கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது கொஞ்சம் ஏற்படுத்தா செய்யும். கொஞ்சம் ஈகோ பார்க்காம நிதானமாக கடைபிடிச்சிட்டு வாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கொஞ்சம் வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கூட சில நேரத்தில் தட தாமதங்கிறது ஏற்படுத்தா செய்யும். இருந்தாலும் மனம் தளராதிங்க. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சரியான திட்டமிடலோடு செயல்படுங்க. எல்லாமே சிறப்பாக அமையும். பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை குடும்பத்தில் இனி இருக்காதுன்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க உடல் ஆரோக்கியத்திலையும் தொடர்ந்து கவனமாக இருந்துட்டு வர பாருங்கள். உத்தியோக விஷயத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வியாபார விஷயங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கண்டகச்சனி காலம் தொடர்ந்து இருந்தாலுமே பெரிய அளவு பாதிப்பு பிரச்சனையும் இந்த மாதம் ஏற்படாதுன்னு சொல்லலாம். ஒரு சில குறிப்பிட்ட துறையில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு மட்டும் தொழில் செய்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் எல்லாமே கிடைக்க போகுது. ஒரு பெரிய தொகை உங்களால் ஈட்ட முடியும்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவங்க, மண் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க, சீருடை பணியாளர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இது அற்புதமான மாதம். கொஞ்சம் வேலைப்போல அதிகரிக்கிற மாதிரி இருந்தாலும் இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பண லாபம் கிடைக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, ஒரு கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைய போறீங்கன்னு சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனைங்கிறது இந்த காலத்தில் இல்லை. திடீர்னு குடும்ப செலவு மட்டும்தான் அதிகரிக்கும். கொஞ்சம் அது மருத்துவ செலவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். இரவு நேரங்களில் சரியான தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டுட்டு வரீங்க. கொஞ்சம் யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்கள். கொஞ்சம் வேலை ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். அலைச்சலுக்கு தகுந்த ஆதாயம் கிடைக்கும். சிம்ம ராசியில் சூரியன் செஞ்சிருக்கிற காலத்தில் எந்த ஒரு இடத்துலையும் சரி நீங்கள் கொஞ்சம் அதிகாரம் செலுத்தக்கூடிய வார்த்தையை விட்டுறாதீங்க. கடுமையாக பேசுறது சரி, மற்றவங்களை காயப்படுத்துகிற விஷயத்த செய்கிறது சரி, இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்கள் தடை செய்கிறது தான் நல்லது. புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை அடுத்தடுத்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வந்தாவே இந்த மாதிரியான பாதிப்பு எதுவுமே ஏற்படாது. தொடர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் மற்றவங்க பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலையெல்லாம் செய்ய போறீங்க. வியாபார விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது. பழைய பாக்கி மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு வசூலாகக்கூடிய வாய்ப்பு தான். கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் இனி அதிகரிக்கும். குழந்தைகளோட எதிர்காலம் பற்றின சிந்தனை உங்கள் மனசில் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு. இனி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் மாறப்போகுது. நண்பர் வகையில் கூட உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க எந்த தடையுமே தாண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி பெற போறீங்க. மனசுல இனி மகிழ்ச்சி உண்டாக போகுதுன்னு சொல்லலாம். எடுத்துக்கிற வேலையை சரியா செஞ்சு முடிக்கிறதால இனி எல்லா வகையிலும் பிரச்சனை தீரும். நீங்க செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, எந்த ஒரு செயலா இருந்தாலும் ஆராய்ஞ்சு செய்யுங்க. காரியம் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன் தான் தரும். ஆயுதம் கையாளுறப்போ, வாகனத்துல போகும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க பாருங்க. இதனால கொஞ்சம் வீண் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எதையுமே நீங்க எச்சரிக்கையா செயல்பட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்காக எந்த ஒரு உதவி செய்கிறதா இருந்தாலும் இந்த காலத்தில் யோசிச்சு தான் செய்யணும். கொஞ்சம் வாக்கு கொடுக்கறது நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள். நட்சத்திர ரீதியான பலனாக பார்க்குறப்ப மகன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான். தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வரவேண்டிய லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். மனம் தளராதிங்க. லாபங்கிறது கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே சரி, அது நிதி உதவியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லபடியாக தான் கிடைக்குது. கொஞ்சம் எடுக்கக்கூடிய ஆர்டர் விஷயமா இருக்கட்டும், வியாபார ரீதியாக இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மாற்றங்கிறது கொஞ்சம் ஏற்படலாம். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் வீண் வாக்குவாதம் எல்லாமே குடும்பத்தில் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். கணவன் மனைவி 2 பேருமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லது. பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து கவனமாக இருந்துட்டு வர பாருங்க. உறவினர் வகையில் சரி, நண்பர்களோட பழகிறப்பையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு தான். உத்திராடம் 1 பாத உடையவங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆராய்ச்சி பார்த்து செஞ்சீங்கன்னா எந்த கவலையும் ஏற்படாது. இந்த மாதத்தில் உங்களுக்கு அலைச்சல் எல்லாமே படிப்படியாக குறைவாக தான் போகுது. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கூட கல்வியில் வெற்றி பெற போறீங்கன்னு சொல்லலாம். மனசில் இருக்கக்கூடிய கவலையை நீக்குங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. கொஞ்சம் கூட பழகிற மாணவர்களோட வாக்குவாதத்தை தவிர்க்க பாருங்க.
முடிஞ்சா இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ ஆலயத்துக்கு நீங்கள் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறது நல்லது. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் அபிஷேகம் செஞ்சு வணங்கினீங்கன்னா எந்த தொல்லையும் ஏற்படாது. எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நல்லபடியாக முடியும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே எந்த மாதிரியான பலனை நீங்கள் பெற போறீங்கிறது நாம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.